ஸ்ட்ராட்டஜியில் தான் நம்ம வந்து உள்ளே வந்திருக்கோம். சரியா? பட் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அதாவது இப்போ ஸ்டாக்கில் பண்ணுறது எப்படி? சரியா? இப்போ இதுமாரி செகண்ட் பண்ணாது. நம்ம எப்பவுமே ஃபுல் வீடியோ பார்த்தா தான் கான்செப்ட் புரியும். ஸ்டாக்கில் எப்படி இதை ஃபைன் பண்ணுறது, இது போக நிஃப்டியில் எப்படி ஃபைன் பண்ணுறது, இதை எப்படி நீங்கள் ஆப்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கான்செப்டாக இருக்க போது. நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு செகண்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட்டை பார்க்கல அப்படின்னா அதுமாதிரி ஒரே வீடியோ தான் இருக்க போகுது. அது 20 நிமிஷம் 20 நிமிஷம் எனக்கு தெரியாது, ஒரே வீடியோ தான் இருக்க போகுது. பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியாது. ஸோ இந்த கான்செப்டை புரியாமல் தவறான இடத்துல யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து பயனெடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளாக எனக்கும் என் நண்பர்களுக்கும், அதாவது ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காப்புல, அவருக்கும் ஒரு சில முரண்பாடுகள். இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுலாம் அப்படின்னு நினைச்சு இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்கிறேன். என்ன கேள்வினா, மார்க்கெட்ல ஒரு ஃபர்ஸ்ட் மித்து. அப்ப அவர் வந்து பிகினரா உள்ள வந்திருக்கும் போது வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ட்ரேட் தான் எடுக்கணும், அதிகபட்சம் போனா 2 ட்ரேட் தான் எடுக்கணும், உங்களோட கேபிட்டல்ல வந்து 2% தான் நீங்க வந்து ஸ்டாப் லாஸா வைக்கணும், ஒருவேளை 2% ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து. சரி, இது வந்து ஒரு மித்து சொல்லப்படுது. அப்படி இப்போ என்னால் அதுல இருந்து வெளியே வர முடியல அப்படின்னு சொல்றாப்ல. ஏன் ப்ரோ வெளியே வரப்பல நம்ம நானும் சொல்லி நிறைய அட்வைஸ் கொடுக்குறேன். இல்லை ப்ரோ இப்படி இருந்தால் தான் இப்படி எடுக்கணும் அப்படின்னு கண்டினியூஸா வந்து ஒரு நாளாக பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் அவரால் ஒரு வெளியே வர முடியல. ஸோ இதனால தான் நம்ம எல்லா வீடியோலையும் என்ன சொல்லுவோம், ஒரு இதை வந்து நீங்க ஒரு அடாப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியே வர்றது கஷ்டம். வெளியே வர்றது கஷ்டம் அப்படிங்கிறத விட திருப்பி அதை புதுசாக ஒன்று அடாப்ட் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் அப்படிங்கிறது ஈஸியாக எடுக்கும் அப்படிங்கிறத எமோஷனல் கண்ட்ரோல் வீடியோ வந்து நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். அது என்ன மித்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ என்ன முரண்பாடு, சரி 2 முரண்பாடு இருக்கு. ஒரு முரண்பாடை உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 2% ரூல்ஸ் இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு காலத்துல இருந்திருக்கலாம். சரியா? எதுக்கு அதிகமான காசை வந்து லாஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனால் சரியா இல்ல இப்பெல்லாம் இது ரூல்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு நான் மீறி வரும்போது என்ன ஆகுது, ஓவர் ட்ரேடிங் ஆயிருது. இந்த ஓவர் ட்ரேடிங் எனக்கு பெரிய லாஸை வந்து கொடுக்குது. அப்ப இதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒன்று பண்ணிட்டாங்க. கரெக்டா? அதுதான் அந்த 2% மித்து. பட் நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து செட்டப் வருது, ஒரு செட், இப்போ ஏதோ ஒரு செட்டப், சரி, இப்போ நம்ம சொல்லி கொடுக்குற செட்டப்பா கூட இருக்கலாம். செட்டப் வருது, இதுல வந்து ஒரு நாளைக்கு 5 என்ட்ரி கிடைக்குது. சரி, 5 என்ட்ரி கிடைக்குது. இந்த 5 என்ட்ரியும் போடுற எனக்கு வந்து இதுல 3 ப்ராஃபிட், இல்ல வந்து 3 லாஸ், 2 தான் ப்ராஃபிட், ஓவராலா நான் வந்து ப்ராஃபிட்ல இருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு ஓகேவான ஸ்ட்ராட்டஜி. கரெக்டா? அப்ப ஆனா இந்த 5 என்ட்ரியும் நான் எடுத்துருக்கணும். கரெக்டா? என்னோட செட்டப் 5 என்ட்ரியும் கொடுத்துச்சு, 5 என்ட்ரியும் எடுத்துருக்கணும். பட் என்ன பண்றாங்க, என்ன மித்து அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு செட்டப் வந்துருச்சு, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் எஸ்எல் அடிச்சிருச்சு அப்படின்னா எனக்கு வந்து 2% ஓவராலா முடிஞ்சிருச்சு. என்னோட கேபிட்டல் 1 லட்சம்னா எனக்கு வந்து 2000 முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. 2000 முடிஞ்சிருச்சு. 2000 லாஸ் வந்து நான் இன்னைக்கு அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். எதுக்கு? ஓவர் ட்ரேடை கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாப்ல. ஒரே ஒரு எண்ணம். சரியா? இதுக்கு வந்து பல விதமான ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஒண்ணு. இப்போ 2வது மித்துக்கு வந்துடும். இதுக்கான ஆன்சர் நான் கொடுப்பேன். எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தால் மட்டும் இதுக்கான ஆன்சர்ஸ் நான் அடுத்த வீடியோல கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இது எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு தனி சீரியஸே போடும். சரியா? 2வது விஷயம், இவர் வந்து பேர் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் இருந்தாலும் சொல்லிடுமே. ட்ரேட் அச்சீவர்ஸ்ட் வந்து கிளாஸ் வந்து படிச்சிருக்காப்புல, காசு கொடுத்து தான் படிச்சிருக்காப்புல. இப்போ அவர் படிச்சதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்மளையும் நீங்களும் போய் படிங்க, அப்பதான் அந்த கான்செப்ட் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பேசிக்கிட்டு இருக்காப்புல. க்ளோஸ் பண்ற வச்சுக்கோமே, நீயும் போய் படி அப்பதான்ப்பா உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காப்புல. என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ பேசிக்கா ஒரு ஸ்டாக் இருக்கு, நான் வரைஞ்சு காமிச்சிடறேன். இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு லோ. சரியா? இது வந்து லோ, இது வந்து ஒரு ஹை வைக்குது. ஓகே, ஒரு வந்து ஹை வைக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு லோ வைக்குது. கரெக்டா? இந்த இடத்துல வந்து ஒரு லோ வைக்குது. சரியா? ஒரு புது லோ வந்து மேக் பண்ணுது. இந்த ஹையை விட லோ மேக் பண்ணுது. ஓகேவா? திருப்பி ஒரு ஹை வைக்குது. சரியா? திருப்பி ஒரு ஹை வைக்குது. எனக்கு சிரிப்பா தான் வருது, பட் இருந்தாலும் நான் சொல்றேன். திருப்பி ஒரு ஹை வைக்குது, திருப்பி இங்க ஒரு லோ வைக்குது. சரியா? இப்போ டெக்னிக்கல் வார்த்தைகள்ல, சரியா, டெக்னிக்கல் வார்த்தைகளை இதை எப்படி நீங்க வந்து மீன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் புரிஞ்சுக்கணும் எவ்வளவு பேர். ஏன்னா இந்த ஆர்குமெண்ட் வந்து எனக்கு 3 நாளா போய்கிட்டு இருக்கு. ஒண்ணு. 2வது விஷயம், ட்ரேடர் சூஸ் மட்டும் பண்ணாரு, இப்ப அவர் பண்ணாருன்னா அவர் தப்பு இருக்கலாம் ப்ரோ அப்படின்னு போது ஒரு 10 வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புறாரு. 10-15 வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புறாரு. 15 பேரும் அதை தான் சொல்லியிருக்காங்க. சரியா? 15 பேரும் அதை தான் சொல்லியிருக்காங்க. பாருங்க, இது வந்து லோங்க. சரியா? இது வந்து லோ. கரெக்டா? இது வந்து ஹை. சரியா? பேர் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஹை. சரியா? ஸோ இது வந்து ஹையர் ஹை. சரியா? இதுல எந்த முரண்பாடும் கிடையாது. சரியா? இது வந்து ஹையர் ஹை. சரியா? நான் டெக்ஸ்டா எழுதிருக்கலாம், பட் ஓகே பரவாயில்ல, ஹையர் ஹை. இப்போ இதை வந்து என்ன சொல்லுவீங்க? சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதை நீங்க என்ன சொல்லுவீங்க, இதை என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறது எனக்கு ஏற்பட்ட கேள்வி. இப்போ நான் வந்து இதை வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இதை வந்து ஸ்விங் லோ அப்படின்னு சொல்லுவேன். எது? இப்போ இது அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்விங் வைக்குது. சரியா? அந்த ஃபர்ஸ்ட் ஸ்விங்கோட லோ. என்னோட வார்த்தை தெளிவா புரிஞ்சுங்க. இது வந்து ஹை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஸ்விங் வச்சு ஸ்விங் ஆகுது. ஓகேவா? அப்ப இதை வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஸ்விங் லோன்னு சொல்லுவேன். சரியா? இந்த லோ வந்து ஸ்விங்கோட லோவர் லோ. ஓகே, ஸ்விங்கோட லோவர் லோன்னு சொல்லுவேன். ஓகே, பட் அவங்க என்ன மாதிரி டேர்ம்ஸை யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஹையர் லோ.
சரியா, ஹையர் லோ. இது வந்து லோவர் லோ. எனக்கு சொல்லி கொடுத்தா நான் சொல்றப்பா, இது வந்து லோவர் லோ. அப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு முரண்பாடு இருக்கு. இல்ல ப்ரோ, ஹையில இருந்து ஒரு லோ வச்சுச்சு, அதனால நீங்க ஹையர் லோன்னு சொல்றீங்க, ஒரு நியாயம் இருக்கு. எனக்கு லோங்கிறது இங்க தான் இருக்கு. அப்ப எப்படி இதை நீங்க லோவர் லோன்னு சொல்லுவீங்க? கரெக்டா? அப்ப நான் சொல்றது கிளியரா இருக்கா, இல்ல இவங்க சொல்றது கிளியரா இருக்கா, இல்ல நான் தப்பா படிச்சுக்கிட்டேனா, இல்ல நான் தப்பா புரிய வைக்கிறேனா, இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்றீங்களா அப்படிங்கிறத எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து பேசிக்கா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்விங் வைக்குது, அந்த ஸ்விங்கோட லோ. ஓகே, கரெக்டா? என்னோட வார்த்தைகள் பிடிபடும் உங்களுக்கு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து ஸ்விங், அந்த ஸ்விங் லோவோட லோ. அப்போ ஸ்விங் லோவர் லோ. கரெக்டா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த மித்து வந்து இதை நான் சொல்லி கொடுத்தது தப்பு அப்படின்னு இதுக்கு ஒரு 20 யூடியூப் வீடியோ இருக்கு. பட் நான் சொல்றது கரெக்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு யூடியூப் வீடியோ தான், ஒரே ஒரு ஆள் தான் இருக்கேன். ஸோ 1% இல்லை வந்து 10% அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் 1% நான் ஏற்றுக்க மாட்டேன். இது வந்து ஏன்னா தேவையில்லாத ஒரு கான்செப்ட் நினைச்சீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கான வீடியோ இருக்க போகுது. ஸோ பேசிக்கா ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் நம்மள பல பேர் வந்து 9.15 என்ட்ரி எடுத்துடணும் ப்ரோ, ஓப்பனாகவும் என்ட்ரி எடுக்கணும் ப்ரோ. 9:18 நான் என்ட்ரி போட்டு ஒரு 10,000 ரூபா, 9.15 இருந்து 10.15 ஸ்கேல்பிங்னு சொல்லிட்டு பெரிய ஆள் ஆயிரணும் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் இங்க இருக்காங்க. பட் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்றும் கிடையாது. கிரீன் கலர் கேண்டில் போச்சுன்னா, இல்லை வந்து மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் ஆச்சுன்னா, சரியா, மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் ஆச்சுன்னா என்ட்ரி எடுத்துட்டு என்ட்ரி 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 எக்ஸிட் 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 அப்படின்னு சொல்றதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அது ப்ராப்பரான செட்டப்ல ஃபாலோ பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அது என்ன செட்டப்னு தெரியாது. கிரீன் கலர் கேண்டில் வந்தா பை, ரெட் கலர் கேண்டில் வந்தா செல்லுன்னு சொல்லிட்டு பண்றதுக்கு ஒரு சில கூட்டம் இருக்கு. சரியா, பட் இதை தெளிவா புரிஞ்சுக்குமே, ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தெளிவா புரிஞ்சுக்கும். இதுல இன்னொரு மெயின் பிரச்சனை ஒன்று இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் போட்டுறேன். சரியா, நான் வச்சிருக்கிறது ஏசியன் பெயிண்ட்ஸோட ஒரு ஸ்டாக்குங்க. சரியா, ஏசியன் பெயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கு. நான் இன்னைக்கு வந்து பேசிக்கா இது பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். ஓகே, இது வந்து ஹை, ப்ரீவியஸா வச்ச ஹை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஹை ஸ்விங் அப்படிங்கிற கான்செப்ட் எதனால ஒரு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படிங்கிறது புரியும் நினைக்கிறேன். இங்க பாருங்க, இதுல வந்து நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுறேன். இது வந்து ஹை. ஓகேவா, இதுதான் ஹை. ஓகே, இது ஹை. ஓகேவா, இது ஹை. அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு லோ இருக்கு. சரி, ஒரு லோயும் ஃபைன் பண்ணணும். நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து லோ வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகே, எனக்கு எங்க பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு வந்து மேல பிரேக் அவுட் ஆச்சு. ஓகே, எனக்கு இந்த பிரேக் அவுட்ல ஆர்டர் எடுக்கிறதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, முரண்பாடுகள் இருக்கு. ஏன் முரண்பாடுகள் இருக்கு? பேசிக்கா நம்மள மாதிரி பல பேர், சரியா, நம்மள மாதிரி பல பேர் வந்து இந்த மாதிரி பிரேக் அவுட் என்ட்ரிஸை தான் ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுக்கிறோம். பட் நான் என்ட்ரி எடுக்கிற சமயத்துல தான் அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அப்பதான் நான் ஒரு பிரேக் அவுட் ஆகுது என்ட்ரி எடுக்கிறேன், கடை மார்க்கெட்டு கீழே வந்துருது. அப்போ இந்த இடத்துல வந்து நான் பிரேக் அவுட்ல தானப்பா எடுத்தேன், ஒரு சப்போர்ட் லெவல் மார்க் பண்றேன், ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க் பண்றேன், ஆனால் கரெக்டாக தானப்பா எடுத்தேன். அப்ப ஏன்பா மார்க்கெட் கீழே வருது? மார்க்கெட் எனக்கு அகனிஸ்டா போயிருச்சா, இல்ல வந்து என் ஸ்ட்ராட்டஜி தப்பா இருக்கா, நான் என்ட்ரி எடுக்கிற விதம் தப்பா இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜி மேல ஒரு டவுட்டுங்கிறது வருது. கரெக்டா? நீங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் டவுட் பட வேண்டாம், நீங்க எதுவுமே டவுட் பட வேண்டாம். நீங்க மார்க்கெட்டை சரியான கரெக்டான கான்செப்ட்ல புரிஞ்சுக்கல அப்படிங்கிறத என்னால நிரூபிக்க முடியுங்க. எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா? பாருங்க, உங்களே மாதிரி இதுக்காக தான் காமனான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாதீங்க, யூனிக்கான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத திருப்பி சொல்றேன். ஓகே, உங்களே மாதிரி இப்படி பிரேக் அவுட் ஆனால் இந்த இடத்துல பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி லிமிட் ஆர்டர் போட்டு வைக்கிறதுக்கு பல பேர் இருப்பாங்க. கரெக்டா? இப்போ இன்ஸ்டிடியூஷனோட இந்த மார்க்கெட் மூவர்ஸ் சொல்றாங்க இல்லையா, ஆபரேட்டர்ஸ் சொல்றாங்க இல்லையா, இவங்களுடைய வேலைகள் என்ன? இந்த மாதிரி என்ட்ரி, அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், இப்போ 2525னா இல்ல 2504னா 504 பிரேக் அவுட் ஆச்சு, 505ல லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணவங்கள எப்படி ட்ராப் பண்றது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். கரெக்டா? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டிடியூஷன் வந்து இங்க வந்து செல் ஆர்டர் போடுவாப்ல. 505ல நீங்க, அதாவது நீங்க எங்க பை போட்டீங்களோ அங்கேயே அவங்க செல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போடுவாப்ல. கரெக்டா? செல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போடுவாப்ல. அப்போ உங்களுடைய வால்யூம், ரீட்டைலரோட வால்யூம் வந்து சரி, இப்போ எதுக்கு வால்யூம் உள்ள கொண்டு வரணும்னு புரிஞ்சுங்க. ரீட்டைலரோட வால்யூம் வந்து மார்க்கெட்டை மூவ் பண்ணுமா, இல்ல இன்ஸ்டிடியூஷனோட வால்யூம் வந்து மார்க்கெட்டை மூவ் பண்ணுமா? பேசியா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆன்சர் தான், இன்ஸ்டிடியூஷனோட வால்யூம் தான் மார்க்கெட்டை மூவ் பண்ணும். அதனாலதான் நீங்க பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுக்கும்போது, பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் உங்களோட ஸ்டாப் லாஸ் ஆன் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்டை செல் சைடு எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் கிடையாது, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தப்பு. அப்ப இதை அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த லிமிட் ஆர்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணணும். நான் பிரேக் அவுட் ஆகட்டும், அப்ப நான் இந்த இடத்துல என்ட்ரி போட்டு நான் வேலையை பார்க்க போயிடுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தவறான செயல். சரி, அது தவறான செயல். அப்ப அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணணும், ஒரு இடத்துல புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன ஹெல்ப் பண்ணும்? வால்யூம் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணும். இப்போ இது பிரேக் அவுட் ஆகிறப்ப, இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகிறப்ப ப்ரீவியஸ் வால்யூமை விட அதிகமா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, அதிகமா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி அதிகமா இருந்துச்சுன்னா அது கிளியர் பிரேக் அவுட். ஒருவேளை அப்படி
அதிகமா இல்ல, ஆனால் பிரேக் அவுட் நடக்குது. சரி, வால்யூம்ங்கிறது ரொம்ப இந்த மாதிரி லெவல்ல இருக்கு. ஓகே, இந்த மாதிரி லெவல்ல இருக்கு. இந்த இடத்துல இது பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா அது வந்து பிரேக் அவுட் கிடையாது. சரி, அது வந்து பிரேக் அவுட் கிடையாது, அது ஃபேக் அவுட். ஓகே, தெளிவா புரிஞ்சுங்க. அப்ப பிரேக் அவுட்டுக்கும் ஃபேக் அவுட்டுக்கும் ஒரு கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன். இப்போ இந்த லெவலில் தான் நம்ம பிரேக் அவுட்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கும், அனலைஸ் பண்ணல. பட் இதுக்கு முன்னாடி உள்ள சார்ட் வரல, பட் இது வந்துருச்சு. வர ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் நிறைய இடத்துல இருக்கு. இங்க இருக்கு, கரெக்டா இந்த இடத்துல இருக்கு. நான் இதை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக புரிஞ்சுக்கணும்னு போட்டுக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல எனக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இங்க பாருங்க, எங்க இந்த இடத்துல எனக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு. கரெக்டா இந்த இடத்துல எனக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஆனா வால்யூம்ங்கிறது ப்ரீவியஸ் வால்யூமோட ஹையா இருக்கா? ஹையா இல்ல. கரெக்டா ஹையா இல்ல. அப்போ எனக்கு இந்த இடத்துல நடந்தது வந்து ஃபேக் அவுட். இது இந்த இடத்துல நடந்தது வந்து எனக்கு ஃபேக் அவுட். உங்களுக்கு புரியுதா? நான் லைவா எடுத்து காமிச்ச எக்ஸாம்பிள் தான், ரேண்டமா எடுத்த ஸ்டாக் தான். சும்மா இன்னைக்கு போய் போட்டேன், சரியா டுடே பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு போட்டேன். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஹிஸ்டரியில் வச்சிருக்கேன். சரியா, பிரேக் அவுட் ஸ்டாக் இப்படி போட்டதுல வந்ததுதான். சரியா, சார்ட்டிங்னு நினைக்கிறேன், சார்ட்டிங்னு நினைக்கிறேன். சரியா, இதுல வந்ததுதான் இந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக். சரியா, ஏசியன் பெயிண்ட்ஸ் அது இல்லாமல் நிஃப்டி 50 இருக்கிறதுனால. அப்போ இந்த இடத்துல நடந்தது வந்து ஃபேக் அவுட். ஏன்? உங்களோட வால்யூம்ங்கிறது ரைஸ் ஆகல, கம்மியாயிட்டே வருது. ஓகே இல்ல. ஓகே, இப்போ இதுல வந்து நிறைய கண்டிஷன் இருக்கு. இந்த வால்யூம் ப்ரொஃபைல்ல நிறைய கண்டிஷன் இருக்கு. இந்த கண்டிஷன் மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, இதுல நிறைய கண்டிஷன் இருக்கு. பட் இது வந்து ரொம்ப மேஜரான ஒரு இடத்துல, மேஜரா பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல விஷயம். அப்ப நீங்க மார்க்கெட்டை பாக்குறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு கரண்டா ஒரு இடத்துல பிரேக் அவுட் நடக்கு, அதே சேம் டைம் வால்யூம் ரைஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் அவுட்ங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்படுது. இல்ல வால்யூம் ரைஸ் ஆகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது ஃபேக் அவுட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணப்படுது. இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கா? கரெக்டா இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. வால்யூம் ரைஸா இருக்கா? ஆமா, வால்யூம் ரைஸா இருக்கு. எனக்கு கரெக்டா பிரேக் அவுட்டா 503 இருந்து 525, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 25 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துருச்சு. கரெக்டா கீழே வந்துருச்சு. அப்ப இது ப்ராப்பரான பிரேக் அவுட் கிடையாது அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுங்க. ஓகே, அதே மாதிரி எனக்கு வந்து வால்யூம்ங்கிறது வந்து இப்போ மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல ஒரு ஸ்விங் லோ வச்சுட்டு, ஓகே நான் வார்த்தையை புரிஞ்சுங்க, ஸ்விங் லோ வச்சுட்டு திருப்பி இது மார்க்கெட் மேல போகுது, பிரேக் அவுட் கொடுக்குது. இந்த இடத்துல எனக்கு இந்த ஹையோட பிரேக் அவுட் கொடுக்குது. ஓகே, ஆனா வால்யூம்ங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இப்படி இருக்கு. சரி, இந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க அந்த என்ட்ரியை சேஸ் பண்ணக்கூடாது. ஏன் சேஸ் பண்ணக்கூடாது? கடகடன் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா இன்னைக்கு நிஃப்டில மூவ் ஆயிருக்கும். ஓகே, மூவ் ஆயிருக்கும். பட் இன்னைக்கு கரெக்டான பிரேக் அவுட் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டா கான்செப்ட் எடுத்து சொல்லிடுறேன். ஓகே, அங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, எனக்கு வால்யூம்ங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா பிளாட்டா தான் இருக்கு. சரிதா, உங்களுக்கு பிளாட்டா தான் இருக்கு. இந்த இடத்துல இல்ல ஒருவேளை பிரேக் அவுட் அப்படின்னு நான் எடுத்திருந்தேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இல்ல பிரேக் அவுட் எடுத்துட்டேன், இல்ல இந்த இடத்துல பாருங்க, இங்க பாருங்க, இங்க எனக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. கரெக்டா இங்க பாருங்க, இதை வந்து ரெசிஸ்டன்ஸா போட்டுக்கும். இந்த இடத்துல பாருங்க எனக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆனா வால்யூம்ங்கிறது பாருங்க அப்படி பர்டிகுலர் சேம் ரேஞ்சில் இருந்திருக்கு. கரெக்டா சேம் ரேஞ்சில் இருந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க வேகமா போச்சு, ஒருவேளை மார்க்கெட் இப்படி போயிருச்சு அப்படின்னாலும் நீங்க சேஸ் பண்ணக்கூடாது. ஓகே, சேஸ் பண்ணக்கூடாது. ஆட்டோமேட்டிக்கா அது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி, ஓகே ஆட்டோமேட்டிக்கா அது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி திருப்பி எடுக்கும்போது, அந்த ஸ்விங் எடுக்கும்போது தான் நீங்க அங்க வால்யூம் ரைஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் நீங்க சேஸ் பண்ணணும். ஓகே, சேஸ் பண்ணணும். இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க சில பேர் நிறைய பேர் சொல்றாங்க, ஓகே இந்த மாதிரி சைடு வேஸா இருந்துச்சு, ஓகே இதுல வந்து மேலையும் பிரேக் ஆகுது, கீழையும் பிரேக் ஆகுது, அப்ப இந்த இடத்துல வந்து அக்குமுலேஷன் நடக்கு, அது போல ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்குன்னு சொல்றாங்க. அது தவறான வார்த்தை. அந்த மார்க்கெட் வந்து சாப்பி மார்க்கெட் அப்படின்னு டெக்னிக்கல் வார்த்தையில மீன் பண்ணுவாங்க. இந்த சாப்பி மார்க்கெட்ல இருந்து நீங்க தள்ளி இருக்கணும். எதுக்கு தள்ளி இருக்கணும்? இந்த சாப்பி மார்க்கெட் தான் உங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த மணியை பிடுங்கும். சரியா, உங்களோட கேபிட்டல கரைய வைக்கிறது வந்து இந்த சாப்பி மார்க்கெட் தான், ட்ரெண்டி மார்க்கெட் கிடையாது. அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க கிளியரா இருக்கணும். இந்த இடத்துல பாருங்க, மேலையும் பிரேக் அவுட், கீழையும் பிரேக் அவுட், சாப்பி மார்க்கெட். பட் உங்களுடைய வால்யூம்ங்கிறது சேம் பிரைஸ்ல இருக்கு. இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டியூஷன் வந்து உங்களுக்கு தெரியாம சைலண்டா ஒரு இடத்துல அக்குமுலேஷன் பை பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆட்டோமேட்டிக்கா பாருங்க மார்க்கெட் பை ஆயிருச்சு. கரெக்டா, ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் பை ஆயிருச்சு. இது இவ்வளவு டைமுக்குள்ள தான் நடக்கும், இவ்வளவு இதுக்குள்ள தான் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. எப்போ உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதோ, இங்க பாருங்க இங்க வால்யூம் ரைஸ் ஆகுது, இங்கேயும் வால்யூம் ரைஸ் ஆகுது, இங்கேயும் வால்யூம் ரைஸ் ஆகுது, எனக்கு பிரேக் அவுட் கொடுக்கும்போது எனக்கு வால்யூம் ரைஸ் ஆகுது. சரி, அப்ப நேரத்தே நீங்க டிசைட் பண்ணிக்கலாம், அன்னைக்கு காலையில கேப் அப் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரண்ட் அனாலிசிஸ் நீங்க விட்டுங்க, இது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான், நீங்க ஒர்க் அவுட் பண்ணாதான் தெரியும். ஓகே, அப்ப மெயின் கான்செப்ட் வந்துடும். அப்போ இந்த வால்யூம் ப்ரொஃபைலோட வேல்யூ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மெயின் கான்செப்ட் வந்துடும். இப்போ நிஃப்டியில் எப்படி பண்றது, காலையில 9 வேலைக்கு எப்படி ப்ரோ ட்ரேட் பண்றது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ரெண்டாவது கான்செப்ட் வந்துடும். ஓகே, என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட ஹை லோ, சரியா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட ஹை லோ அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஹை லோ அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறீங்க. மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு எப்போ இது மேலேயோ இல்ல கீழேயோ எப்போ பிரேக் அவுட் ஆகுது, அதே சேம் டைம் ஃப்ரேம் நீங்க 5 மினிட்ஸ்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல 3 மினிட்ஸா எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகே, ஆனால் நீங்க மார்க் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ். நீங்க 3 மினிட்ஸ்ல என்ட்ரி போறீங்க, எவ்வளவு நாள் 3 மினிட்ஸ்ல என்ட்ரி போட்டுறீங்க, ஓகே கண்டிப்பா 3 நிமிஷம் ஃபாலோ பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. இல்ல நான் வந்து 5 மினிட்ஸ் தான் ஃபாலோ பண்றேன், 5 மினிட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க.
ரெண்டுக்கு பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. ஆனால் நீங்க மார்க் பண்ண வேண்டியது வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் தான் மார்க் பண்ணணும். அப்போ 9:15 இருந்து 9:20 வரைக்கும் உங்களுக்கு என்ட்ரி கிடையாது. கரெக்டா என்ட்ரி கிடையாது. 9:20க்கு மேல தான் என்ட்ரி. ஓகே, அப்போ எனக்கு வந்து 9:30க்கு இது பிரேக் அவுட் ஆகுது. நான் என்ன பார்க்கணும், அதாவது இன்னைக்கு நடந்த நிஃப்டியில் சொல்றேன், 9 வரைக்கும் எனக்கு பிரேக் அவுட் ஆகுது. நான் என்ன பார்க்கணும், இதோட வால்யூம் வந்து அதாவது கீழே பிரேக் அவுட் ஆகுது, அப்போ வால்யூம் வந்து கம்மியா இருக்கான்னு பார்க்கணும். எனக்கு ஆமா கம்மியா இருக்கு, அப்போ நான் இந்த இடத்துல என்ட்ரி போட்டுக்கலாம். சரியா, இந்த இடத்துல என்ட்ரி போட்டுக்கலாம். 9 வரைக்கும் நான் என்ட்ரி போட்டுக்கலாம். ஷார்ட் பொசிஷன் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிற இடத்துல, ஓகே, இந்த இடத்துல நான் என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ என்னுடைய ஸ்விங் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். அதாவது சரியா, அதாவது அந்த ஸ்விங்கை தான் ப்ரீவியஸ் ஸ்விங்கை தான் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். இதுல இருந்து எனக்கு 1:2 அப்படிங்கிறது வந்து எனக்கு டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகே, ட்ரெயிலிங் மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் சரி, 1:1 ஃபர்ஸ்ட் டார்கெட், 1:2 அப்படிங்கிறது உங்களுக்கு செகண்ட் டார்கெட். ஓகே, 1:2 அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட். 1:2 வரைக்கும் வச்சுக்கலாம். நான் இதை கரெக்டாக போடல, கொஞ்சம் மேலே தள்ளி போட்டிருக்கணும். இந்த இடத்துல போட்டிருந்தா கரெக்டாக எக்ஸாக்டா 1:2 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. பட் நிஃப்டி அப்படிங்கிறத விட சரியா, நீங்க வந்து இதை ஆப்ஷன்ல தான் பண்ணணும். அப்போ ஆப்ஷன்ல பண்ணணும், ஒரு கால் ஆப்ஷன் எடுத்து இதை மார்க் பண்ணணும், ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து இதை மார்க் பண்ணணும். எங்க எது பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ எனக்கு அதே மாதிரி இங்க பாருங்க, எனக்கு இங்க பிரேக் அவுட், கரெக்டா இங்க பிரேக் அவுட், ஓகேவா, எனக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. நான் அர்ஜென்டா போயிட்டு இந்த இடத்துல என்ட்ரி போடக்கூடாது, நான் சேஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஏன் சேஸ் பண்ணக்கூடாது, எனக்கு வால்யூம் ப்ரீவியஸ் இதை விட இது லோவா இருக்கு. அப்படி நீங்க இந்த இடத்துல சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பெரிய ப்ராஃபிட்டா கொடுக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. ஏன்னா நான் உங்களுக்கு இதை எடுத்து இங்கே காமிச்சிடறேன், உங்களுக்கு தெரிய வரும், கிளியரா தெரிய வரும். 24,300C வச்சுக்கோ, 24,300C. இங்க பாருங்க, நான் வந்து எனக்கு இப்போ நீங்க ஆப்ஷன்ல பார்க்கும்போது பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த வால்யூமோட இந்த வால்யூம் ஹையா இருக்கு. அப்போ நீங்க நிஃப்டி அதை மார்க் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆப்ஷன்ல தான் மார்க் பண்ணணும். ஒரு கால் ஆப்ஷனையும் ஒரு புட் ஆப்ஷனையும் மார்க் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நீங்க உங்களுடைய இதை வச்சுக்கணும். ஓகே, இந்த இடத்துல உங்களுடைய என்ட்ரி வந்து நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா கரண்டா எங்க இருக்கு, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எங்க இருக்கு, 24,465 இருக்கு. ஓகே, 465 500, ஆல்மோஸ்ட் 500 இருக்கு, பாசிட்டிவா தான் இருக்கு அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுங்க. நம்ம க்ளோஸ் ஆனது வந்து 300, 330 அந்த ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆயிருக்கும். இப்போ அதுபடி கணக்கு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1:1, 1:2 ஈஸியா வந்து உங்களோட டார்கெட்டா இருக்கும் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விகளுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னா சரியா, நான் இந்த மாதிரி சீரியஸா இந்த மாதிரி டெக்னிக்கலா கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் இந்த இடத்துல பார்த்து பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படிங்கிற சீரியஸை ஃப்ரீயா கண்டினியூ பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா நானுமே மற்றவங்கள மாதிரி மெம்பர்ஷிப்ல போடலாம் அப்படிங்கிற பிளானுக்கு வந்துட்டேன். உண்மையா சொல்லி கொடுக்குறவங்களுக்கு மதிப்பு இல்லை, இலவசமா கல்வியை கொடுக்குறவங்களுக்கு மதிப்பு இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக புரிய வந்துருச்சு. அதனால வந்து இதை வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் இருந்தால் மட்டும் இங்க கண்டினியூ பண்ணும், இல்லைன்னா மெம்பர்ஷிப்பா கண்டினியூ பண்ணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா எனக்கு வந்து இது இந்த மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் வேண்டாம் ப்ரோ, எனக்கு ஒரு ப்ராப்பரான செட்டப் வேணும் ப்ரோ, ஒரு செட்டப் ப்ரோ, அது எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகணும் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து இதை கிளாஸாக கண்டக்ட் பண்றேன். சரியா, கிளாஸாக கண்டக்ட் பண்றேன். உங்களுக்கு ஒரு அந்த கிளாஸோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப்ல வந்து நம்பர் அவைலபிள் தான் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல, அங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஒன்று, இந்த கிளாஸ்ல சரியா, நீங்க இப்போ நிறைய பேர் டிஸ்கவுண்ட் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த கிளாஸ்ல டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து அதுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன் வந்து வச்சிருக்கேன். என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ஏரியால வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கும். சரி, எல்லாரோட இடத்துலயும் இந்த சம்மர்ங்கிறது அடுத்த ஒரு 2 மாசத்துக்கு ஒரு 1.5 மாசத்துக்கு 2 மாசம் வரைக்கும் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, 10 பேருக்கு ஒரு 10 பேருக்கோ இல்ல 15 பேருக்கோ உங்களால முடிஞ்ச ஒரு இளநீர் வாங்கி கொடுங்க. இப்போ மற்ற ஜூஸ் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் ஏற்றுக்க மாட்டேன், தேவைப்படாது. இளநீர் வாங்கி கொடுங்க. சரி, இளநீர் வாங்கி கொடுங்க. ஸோ இப்படி நீங்கள் வாங்கி கொடுத்து ஒரு நீங்கள் செலவு பண்ணுறீங்க இல்லையா, இதை வந்து எனக்கு ஒரு வீடியோ ஆதாரமோ இல்லை ஃபோட்டோ ஆதாரமோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி நீங்கள் செலவு பண்ணுற அமௌண்ட்ல நான் வந்து 2 மடங்கு இல்லை 2 மடங்கோ இல்லை 3 மடங்கோ நான் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். உங்களுடைய மனசை பொறுத்து, ஸோ என்னுடைய மனசை பொறுத்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ங்கிறத ப்ரொவைட் பண்ணுறேன். அதே மாதிரி மதிய வேலையில் சரி, மதிய வேலையில் வெயில் பயங்கரமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் சாப்பிட கூட வழி இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. கரெக்டாக நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஏன்னா மயக்கம், சோர்வடைவு அப்படிங்கிறது இந்த மாதிரி நேரத்தில் தான் வரும். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பவுமே பாருங்க என் டிஷர்ட் பேண்ட்டுகள்லாம் நினைஞ்சு ஆல்மோஸ்ட் குளிச்சுட்டேன். ஏன்னா நான் ஃபேனை போட்டு வெளியே ரெக்கார்ட் பண்ணா சவுண்ட் கேட்காது, இறையும் அப்படிங்கிற பிரச்சனைனால என்னால இதை புரிஞ்சுக்கிட்டதுனால நான் இதை வந்து முன்னெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயில் வேணா வாட்ஸ்அப்ல கேட்டுக்கங்க. உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேணா இதை ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் கேட்ட கேள்விகளுக்கு கரெக்டான பதில்கள், ஸோ கரெக்டான விஷயங்கள். இல்லை நீங்க ஏன் அவர்கிட்ட இப்போ ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் இருக்காரா, அவர்கிட்டே போயிட்டு கேட்டு சொன்னாலும் எனக்கு சந்தோஷம் தான். என்ன ப்ரோ சொல்றீங்க, இது கரெக்டா ப்ரோ, இவர் ஒரு மாதிரி சொல்றாரு, நீங்க ஒரு மாதிரி சொல்றீங்க, இப்படி கேட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான். இது வந்து கரெக்டான கொஸ்டினை தான் கேட்கறமே தவிர யாரையும் தப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லலை அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கங்க. கேள்விகள் தான் எழுப்புறோம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டீட்டெயிலை வந்து நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா தங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி. என்னுடைய கேள்வி திறனும் இன்னும் அதிகமாகும், மற்றவங்களுக்கும் கிளாரிஃபை ஆகும்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு எக்ஸ்பைரி, நல்லா ட்ரேட் பண்ணுங்க, இந்த மாதிரி கான்செப்டை லைவ் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன்.